இன்று ஜூன் 1ஆம் தேதி சுபிக்ஷ தினம், ப்ராஸ்பரிட்டி டே. அன்று ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனை ஒன்று. நான் கேட்டபோது அது கிடைக்கும் என்ற திட நம்பிக்கை வேண்டும் அன்னையே. துக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படட்டும், கொடியவர்கள் எல்லோரும் நல்லவர்களாகட்டும், நோயாளிகள் எல்லோரும் உடல் நலன் பெறட்டும். உனது தெய்வீக அன்பு இந்த கருவியின் மூலமாக வெளிப்படுவது சம்பந்தமாக என்னுள் இவ்வாறு ஒரு ஆர்வம் உருப்பெற்றது. ஒரு குழந்தை தன் தந்தையிடம் தான் கேட்பது கிடைக்கும் என்ற நிச்சயத்துடன் ஒன்றை கேட்பது போல் இருந்தது அப்பிரார்த்தனை. ஏனெனில் நான் கேட்டபோது அது கிடைக்கும் என்ற திட நம்பிக்கை என்னிடம் இருந்தது. அது எனக்கு அவ்வளவு எளிதாக தோன்றியது. அது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை நான் மிக தெளிவாக என்னுள் உணர்ந்தேன். விருப்பம் இல்லாமல் அஞ்ஞான போராட்டத்தில் சிரமப்பட்டு கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் இருப்பதை விட, மகிழ்ச்சியிலிருந்து அதிக மகிழ்ச்சிக்கும் அழகிலிருந்து அதிக அழகிற்கும் வளர்வது அதிக இயற்கையாகவும் அதிக பயனுள்ளதாகவும் இல்லையா? உனது திவ்ய அன்பின் தீண்டுதலால் இதயம் சுதந்திரமாக மலர்வதற்கு நீ அனுமதித்தால் இந்த திவ்ய மாற்றம் எளிது, தானாகவே வந்துவிடும். எம்பெருமானே, உனது கருணையினுடைய வாக்கு தத்துவமாக நீ இதை எங்களுக்கு அருள வேண்டும். ஒரு குழந்தையின் நம்பிக்கையுடன் இந்த மாலை வேளையில் எங்கள் இதயம் உன்னை நோக்கி இறைஞ்சுகின்றது. எங்கள் பிரார்த்தனை கேட்பாயாக, எங்கள் அனைவருக்கும் திருவுருமாற்றம் அளிப்பாயாக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மிரா. ஓம் சாந்தி 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 அமைதி சாந்தி. நன்றி.